My dear children, நம்ம இந்த வீடியோவில் 12th சாப்டர்லேருந்து ரெஃபரன்சிங் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்ட்ரக்சரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்ட்ரக்சரோட எலிமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எதாவது ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அரே மாதிரி ஸ்ட்ரக்சரும் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கலாம். பட் அரேயில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே சேம் டேட்டா டைப்பில் இருக்கும். பட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மெம்பரும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் லாங் டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கோம். ஏஜ் இன்டீஜர் டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கோம். வெயிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதான் ரெஃபரன்சிங் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், இல்லை மோர் தென் 1 ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம 2 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் த 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் டைப் ஆர் டிக்ளேர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பாலு அண்ட் ஃப்ராங்க் தான் நம்மளுடைய 2 ஆப்ஜெக்ட்ஸ். தேர் மெம்பர்ஸ் கேன் பி ஆக்சஸ் டைரெக்ட்லி. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்ட்ரக்சருடைய மெம்பர்ஸை நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், the syntax for that using a dot between the object name and the member name. இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை இந்த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே டாட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். டாட் ஆப்ரேட்டர் எங்கே யூஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் நேமுக்கும், இதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம், பாலு ஒரு ஆப்ஜெக்ட் நேம், ஃப்ராங்க் அனதர் ஆப்ஜெக்ட் நேம். இந்த ஆப்ஜெக்ட் நேமுக்கும் இது வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ், ஸ்ட்ரக்சருடைய மெம்பர்ஸ் தான் ரோல் நம்பர், ஏஜ், வெயிட். இந்த ஆப்ஜெக்ட் நேமுக்கும் இந்த மெம்பருக்கும் இந்த மெம்பர் நேமுக்கும் இடையில பிட்வீனில் நம்ம என்ன பண்ணணும்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் மெம்பரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது the syntax for that is using a dot between the object name and the member name. For example, the elements of the structure student can be accessed as follows. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாலு, அதுக்கப்புறம் டாட் ஆப்ரேட்டர் கொடுக்குறோம். டாட் ஆப்ரேட்டர் கொடுத்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறோம். டாட் ரோல் நம்பர், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பாலு டாட் ரோல் நம்பர். நெக்ஸ்ட் பாலு டாட் ஏஜ், நெக்ஸ்ட் பாலு டாட் வெயிட். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரோடைய மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ராங்க் டாட் ரோல் நம்பர், ஃப்ராங்க் டாட் ஏஜ், ஃப்ராங்க் டாட் வெயிட். அந்த 6 எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸுக்கு வேல்யூஸ் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதான் இனிஷியலைசிங் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ். ஹியர் வேல்யூஸ் கேன் பி அசைன் டு ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் சிமிலர் டு அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். நம்ம நார்மலாக ஒரு வேரியபிளுக்கு எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸுக்கு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி ஹியர் பாலு டாட் ரோல் நம்பர். இங்கே பாலு வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம், டாட் இது வந்து ஸ்ட்ரக்சரோட எலிமெண்ட், ஸ்ட்ரக்சரோட மெம்பர் ரோல் நம்பர். இப்போ இந்த ரோல் நம்பருக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் பாலு டாட் ஏஜ். இப்போ ஏஜ் வந்து அனதர் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பாலு வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம், டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ இந்த 18 வேல்யூ இந்த ஏஜ் எலிமெண்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாலு டாட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 48.5. Next point, also values can be assigned directly as similar to assigning values to arrays. இங்கே பார்த்தீங்கன்னா அரேஸுக்கு நம்ம எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸுக்கு நம்ம டைரெக்டாக இந்த ஸ்ட்ரக்சருடைய ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாலு நம்மளுடைய ஸ்ட்ரக்சருடைய ஆப்ஜெக்ட் நேம். இந்த ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்குள்ளாடி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளவு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்குள்ளாடி கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஆர்டரில் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணணும்.
இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டு ரோல் நம்பர் கொடுத்துருக்கோம், அடுத்தது ஏஜ் 18 கொடுத்துருக்கோம், அடுத்தது நம்மளோட வெயிட் வேரியபிளோட வேல்யூ 48.5 கொடுத்துருக்கோம். மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸுங்க நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ்க்குள்ளாடி கொடுக்குறோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆல்சோ வேல்யூஸ் கேன் பி அசைன் டைரக்ட்லி as similar to assigning values to arrays. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலு நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம், இந்த ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் ஒன்றுக்கும் தனித்தனி வேல்யூஸ் இண்டிவிஜுவலாக வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணோம். இப்போது இந்த பாலு ஆப்ஜெக்டோடைய சேம் வேல்யூஸ் அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்குன்னா, அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு இதே சேம் வேல்யூஸ் தான் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பாலு ஆப்ஜெக்டோட வேல்யூஸை நம்ம அப்படியே அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். See here, structures can be assigned directly instead of assigning the values of elements individually. இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒவ்வொரு இந்த ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸுக்கும் வேல்யூஸ் அசைன் பண்ணுறதை விட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் அதே சேம் வேல்யூஸ் அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே அசைன் பண்ணிக்கலாம். தனித்தனியாக நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. See here, if Mahesh and Praveen are same age and same height and weight, then the values of Mahesh can be copied to Praveen. இப்போ மகேஷுக்கும் பிரவீனுக்கும் சேம் ஏஜ் சேம் ஹைட் சேம் வெயிட் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக வேல்யூஸ் அசைன் பண்ண வேண்டாம். இப்போ மகேஷுக்கு என்ன வேல்யூஸ் நம்ம கொடுத்தோமோ அதே சேம் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரவீனுக்கு காப்பி பண்ணிக்கிட்டால் போதும். தனித்தனியாக நம்ம அசைன் பண்ண வேண்டாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம 3 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மெம்பர் ஏஜ், செகண்ட் மெம்பர் ஹைட், தேர்ட் மெம்பர் வெயிட். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மகேஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு மகேஷ் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். இந்த மகேஷ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சருடைய மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெம்பர்ஸோட வேல்யூஸ், the age of Mahesh is 17. இந்த ஏஜ் வேரியபிளோட வேல்யூ 17 and the height and weights are 164.5. the height வேரியபிளோட வேல்யூ 164.5, weight வேரியபிளோட வேல்யூ 52.5, அதான் and 52.5 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போது இந்த வேல்யூஸை எப்படி இந்த வேரியபிள்ஸுக்கு அசைன் பண்ணுறது, இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சருடைய மெம்பர்ஸுக்கு எப்படி அசைன் பண்ணுறது, அதோட ஸ்டேட்மெண்ட் தான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. The following statement will perform the assignment. இப்போ இந்த மகேஷ் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்டோடைய மெம்பர்ஸுக்கு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஏஜ் வேரியபிளோட வேல்யூ 17, ஹைட் வேரியபிளோட வேல்யூ 164.5, ஆனால் இது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் கொடுத்துருக்கோம் வித் டெசிமல் பாயிண்ட். அடுத்தது வெயிட் வேரியபிளோட வேல்யூ 52.5. நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்கோம், மகேஷுக்கும் பிரவீனுக்கும் சேம் வேல்யூஸ்னு சொல்லியிருக்கோம். சேம் ஏஜ், சேம் ஹைட் அண்ட் சேம் வெயிட். ஸோ என்ன பண்ணுறோம், மகேஷோட சேம் வேல்யூ தான் பிரவீனுக்கு வரும். ஸோ பிரவீனுக்கு என்ன பண்ணுறோம், மகேஷுக்கு என்ன வேல்யூஸ் அசைன் பண்ணோமோ அதே சேம் வேல்யூஸை பிரவீனுக்கும் அசைன் பண்ணுறோம். அதான் பிரவீன் இஸ் ஈக்குவல் டு மகேஷ். இப்போ மகேஷோட சேம் ஏஜ், சேம் ஹைட், சேம் வேல்யூ இப்போ மகேஷுக்கும் வந்துடும். அதான் வில் அசைன் த சேம் ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் டு பிரவீன். மகேஷோட சேம் வேல்யூஸ் இந்த பிரவீனுக்கும் அசைன் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். See here, the following C++ program reads student information through keyboard and displays the same. நீங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனை கீபோர்டு மூலமாக ரீட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். இந்த மெயினாக என்னென்னா நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போது நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல், நேம் ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் நேம் ஸ்டூடெண்ட், இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து கீவேர்டு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம 3 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஏஜ் இன்டிஜரில் கொடுத்துருக்கோம், ஹைட் அண்ட் வெயிட் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் கொடுத்துருக்கோம். அடுத்தது மகேஷ்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இங்கே இம்மீடியட் ஆப்ஜெக்ட் கொடுத்தோன்னா க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுத்து ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெர்மினேட்டர் கொடுக்கணும். இது வந்து கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏஜை இன்புட்டாக வாங்க போகிறோம். இப்போ 3 மெம்பர்ஸுக்கும் 3 வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட்டு யூஸருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறோம்.
அந்த மெசேஜ் தான் சி அவுட் என்டர் த ஏஜ் அப்படின்னு அவுட்புட் ஸ்க்ரீனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் த ஏஜ்னு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது சிஇன் மகேஷ் டாட் ஏஜ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏஜ்னு டைரெக்டாக கொடுக்க முடியாது. இந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்ட் நேமுக்கும் ஸ்ட்ரக்சர் மெம்பருக்கும் இடையில் நம்ம டாட் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். டாட் ஆப்ரேட்டர் கம்பல்சரியாக கொடுக்கணும். இங்கே நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம் மகேஷ் டாட் ஏஜ் அப்படி கொடுத்தா தான் இங்கே கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா எரர் வரும். இப்போ மகேஷ் டாட் ஏஜ் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இன்புட்டு கொடுக்குறோம். இப்போ 18, இப்போ இந்த ஏஜ் வேரியபிளோட வேல்யூ 18. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சி அவுட் என்டர் த ஹைட். நெக்ஸ்ட் வேரியபிள் ஹைட். இந்த ஹைட் வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வேல்யூ இன்புட்டாக வாங்க போகிறோம். வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் யூஸருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறோம். அதுதான் என்டர் த ஹைட் அப்படின்னு அவுட்புட் ஸ்க்ரீனில் இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது எகெயின் நம்ம இந்த ஸ்ட்ரக்சருடைய மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம ஆப்ஜெக்ட் நேம் மகேஷ் டாட் நம்மளுடைய மெம்பர் நேம் ஹைட் கொடுத்தீங்கன்னா இப்போ செகண்ட் இந்த ஹைட் வேரியபிளுக்கு வேல்யூ ரீட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 160.5 இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சி அவுட் என்டர் த வெயிட். இப்போது நம்ம வெயிட் வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூ இன்புட்டாக வாங்க போகிறோம். அது வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அவுட்புட் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறோம், என்டர் த வெயிட் அப்படின்னு அவுட்புட் ஸ்க்ரீனில் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போது அந்த வேல்யூ ரீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் நேம் மகேஷ் டாட் வெயிட், அதான் சிஇன் மகேஷ் டாட் வெயிட். இப்போ வெயிட் வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 46.5ன்னு ஒரு வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் வேரியபிளோட வேல்யூ 18, ஹைட் வேரியபிளோட வேல்யூ 160.5, வெயிட் வேரியபிளோட வேல்யூ 46.5. Next statement see out the values entered for age, height and weight are. இப்போ இங்கே டபுள் கோட்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே இது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் இங்கே டிஸ்பிளே ஆகும். The values entered for age, height and weight are. நெக்ஸ்ட் அடுத்தது see out மகேஷ் டாட் ஏஜ். இப்போ ஏஜ் வேரியபிளோட வேல்யூ என்னது 18 நம்ம கொடுத்துருக்கோம், 18 இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஸ்லாஷ் டீனா ஒரு டேப் ஸ்பேஸ்னால் 4 ஒயிட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்பிளே ஆகும். அடுத்தது மகேஷ் டாட் ஹைட். இப்போ ஹைட் வேரியபிளோட வேல்யூ என்னது 160.5, அந்த 160.5 இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது எகெயின் ஸ்லாஷ் டீனா டேப் ஸ்பேஸ், அதாவது 4 ஒயிட் ஸ்பேஸுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேரியபிளோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். அடுத்தது மகேஷ் டாட் வெயிட் வேரியபிளோட வேல்யூ 46.5, அது இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ மெயினாக என்னென்னா இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும். ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் டாட் ஆப்ரேட்டர் கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளோட நேம் கொடுக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். இந்த வேரியபிளை டைரெக்டாக நம்ம இங்கே ஏஜ் ஹைட் வெயிட்னு கொடுக்க முடியாது. ஆப்ஜெக்ட் நேம் டாட் அப்புறமா இந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர் நேம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ப்ரோக்ராமோடைய அவுட்புட். இப்போ இந்த ப்ரோக்ராமோட டெமோ பார்க்கலாம். இப்போது இந்த டெமோவில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்த அதே சேம் ப்ரோக்ராமோடைய அவுட்புட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸுக்கு எப்படி வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறது, டைரெக்டாக வேல்யூஸ் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம் தான். சேவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணும்போது இங்கே எந்த எரோஸுமே இல்லை, எரோ 0 வார்னிங் 0 இருக்குது. ஸோ இப்போ ரன் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே அவுட்புட் டிஸ்பிளே. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் த ஏஜ், இங்கே ஏஜ் நம்ம 18 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு என்டர் த ஹைட், இங்கே 153.5 கொடுக்குறோம், 153.6 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு என்டர் த வெயிட் நம்ம 65 kg கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்தீங்கன்னா the values entered for age, height and weight are 18, 153.6 அடுத்து 65 அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட், இந்த ஒரு ஆப்ஜெக்டோட வேல்யூஸை எப்படி அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸ் ரீட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மகேஷ் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சரில் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த 3 வேரியபிள்ஸுக்கும் 3 வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏஜ் வேரியபிளுக்கு 45 அசைன் பண்ணியிருக்கேன், ஹைட் வேரியபிளுக்கு 150.7 அசைன் பண்ணியிருக்கேன், வெயிட் வேரியபிளுக்கு 45.8 அசைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது PRA அப்படின்னு அனதர் ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மகேஷ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சருடைய 3 மெம்பர்ஸையும் இங்கே ஆக்சஸ் பண்ணியிருக்கேன்.
see out the values entered for age, height and weight are, இப்போ see out மகேஷ் டாட் ஏஜ் வேரியபிளோட வேல்யூ 45. அதுக்கப்புறம் மகேஷ் டாட் ஹைட் வேரியபிளோட வேல்யூ 150.7 இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்து மகேஷ் டாட் வெயிட் வேரியபிளோட வேல்யூ 45.8 இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மகேஷ் வேரியபிளோட சேம் வேல்யூஸை இந்த மகேஷ் ஆப்ஜெக்டோடைய சேம் வேல்யூஸை இந்த பிஆர்ஐ ஆப்ஜெக்ட்டுக்கு நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன், அப்படியே அசைன் பண்ணியிருக்கேன். அதான் பிஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு மகேஷ். இப்போ மகேஷ் ஆப்ஜெக்டோட சேம் வேல்யூஸ் இந்த பிஆர்ஐ ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கே அப்படியே அசைன் ஆகும். அடுத்து இந்த பிஆர்ஐ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சருடைய மெம்பர்ஸை இங்கே ஆக்சஸ் பண்ணுறேன். ஆக்சஸ் பண்ணாமல் அதே சேம் வேல்யூஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். The see out the values entered for age, height and weight are NDL na new line display ஆகும். See out PRA dot age. இப்போ PRA dot age வேரியபிளோட வேல்யூ 45 இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது டேப் ஸ்பேஸுக்கு அப்புறம் PRA dot height வேரியபிளோட வேல்யூ 150.7 டிஸ்பிளே ஆகும். அடுத்தது /t கொடுத்துருக்கோம். எகெயின் 4 ஒயிட் ஸ்பேஸுக்கு அப்புறம் PRA dot weight வேரியபிளோட வேல்யூ 45.8 நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே 2 ஆப்ஜெக்ட்ஸோட வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. நம்ம இந்த ப்ரோக்ராமில் எந்த வேல்யூஸும் ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 2 ஆப்ஜெக்ட்ஸோட வேல்யூஸும் டைரெக்டாகவே கொடுத்துட்டோம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மகேஷ் ஆப்ஜெக்டோடைய ஏஜ், இது மகேஷ் ஆப்ஜெக்டோடைய ஹைட்டு, அடுத்தது வெயிட். அடுத்தது செகண்ட் ஆப்ஜெக்ட் பிஆர்ஐ ஆப்ஜெக்டோடைய ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் டிஸ்பிளே ஆயிருக்கு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் கொடுத்து பாருங்கள். இவ்வளோதான் நம்ம டாபிக். மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோவில் ரெஃபரன்சிங் ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் வேணும். இந்த ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அனானிமஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தோம். அனானிமஸ் ஸ்ட்ரக்சர்னா நெய்ம்லெஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நேம் இல்லாத ஸ்ட்ரக்சரை தான் அனானிமஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதான் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் ஏ நேம் ஆர் டேக் இஸ் கால்ட் அனானிமஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட்னா இப்போ 2 ஆப்ஜெக்ட்ஸுக்கு சேம் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ண போகிறோன்னா 2 ஆப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம தனித்தனியாக வேல்யூஸ் அசைன் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணோமோ அதே சேம் வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அதான் ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். என்ன ப்ரோக்ராம்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனை கீபோர்ட்லேருந்து ரீட் பண்ணி அதே சேம் இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுறது. இங்கே மெயின் கான்செப்ட் என்னென்னா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறமா அதோட டெமோ பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.